அடுத்தபடியாக முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்துக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய துரைசாமி ஐயா அவர்கள் வருகை புரிந்திருக்கிறார். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் அனுபவமிக்கவர், கிட்டத்தட்ட ஜோதிடத்தில் 30 வருடங்களுக்கு மேலே அனுபவமிக்கவராக இருக்கிறார். அப்படியாப்பட்ட ஒரு மனிதர் தனக்கு தெரிந்த தகவலை மற்றவர்களுக்கு எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற பெரு நோக்கத்தில் ஐயா அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கின்றார். ஐயா அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலுமே நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது திருமண பொருத்தம் தான், திருமண பந்தம் தான். அந்த திருமண பந்தம் யார் யார் எப்படி நம்முடைய எதிர்காலத்தினுடைய கணவன் மனைவி எப்படி நம்ம அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவருடைய அனுபவ ரீதியில் அற்புதமான முறையில் முதல் முறையாக நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவத்தில் பேச இருக்கிறார். ஐயா அவர்களை உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகத்தோட ஐயா அவர்களை பேச வருமாறு வருக வருக என அன்போடு அழைக்கின்றோம். வணங்கி இங்குள்ள குருமார்கள், ஜோதிட ஜாம்பவான்கள், ஜோதிட சித்தர்கள், ஜோதிட புருஷர்கள், ஜோதிட ஆர்வலர்கள், என்னுடைய உரையை கேட்க ஆவலாக உள்ள அனைவரையும் வணங்கி என்னை உலகறிய செய்ய உள்ள இந்த முரளி மோகன் அவர்களையும் வணங்கி முகுந்தன் முரளி ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இது என்னுடைய அனுபவ ஜோதிடம். அதாவது எனக்கு புலிப்பாணி எழுதினிய குரலெல்லாம் எனக்கு படிக்க தெரியாது. ஏன்னா படித்தாலும் அதில் உள்ள பொருள் எனக்கு உணர தெரியாது. எனக்கு அந்த அளவுக்கு ஜோதிட அதாவது குரல் படிக்கிற அளவுக்கு எனக்கு அனுபவம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய ஜோதிட அறிவால் நானாக கட்டுறது என்ன அப்படின்னா, இந்த திருமண காலம்தான் முக்கியமாக நான் எடுத்து நிறைய இடத்துல பேசியிருக்கேன். ஆனால் திருமண காலத்தை தான் அதிகமாக எடுத்துக்கிறேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கலியுகத்தில் நிறைய பேர்த்துக்கு திருமணமே ஆகிறதில்ல. ஆனால் காரணம் என்னென்னா, நிறைய படிச்சிருக்காங்க. இப்போ ஆணு பெண்ணு நல்லா படித்து நல்லா சம்பளம் வாங்குகிறாங்க, லட்சக்கணக்கில் வாங்குகிறாங்க. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வரன்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் திருமணம் அமையறதில்லை. அப்போ ஏன் திருமணம் அமையறதில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சியை என்னுடைய தனிப்பட்ட முறையில் ஆராய்ச்சி பண்ணேன். நான் பல 100 புத்தகங்களை வாங்கி படித்தேன். அந்த புத்தகத்தில் எதுலேயுமே எனக்கு சரியான முறையில் புரிபடலை. அதே போல் நிறைய ஆசான்கிட்ட படித்தேன். திருமண காலம் எப்போ நடக்கும் அப்படின்னு நிறைய பேர்த்த கேள்வி கேட்டு நான் அனுபவப்பட்டேன். ஆனால் அது யாருமே எனக்கு சொல்லி தந்தது எனக்கு சரியாக புரிபடலை. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, திருமண காலம்னாவே இந்த செவ்வாய் அதாவது திருமண செவ்வாய் சுக்கிரனை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செவ்வாய் சுக்கிரன் கெட்டு போயிருந்தால் அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதில்ல. அதே போல் ராகு கேது தோஷம் அப்படின்னு தோஷம் இருந்தால் திருமணம் நடக்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி தோஷம் உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்திருக்கு. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நானும் பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி, பல 100 ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி அந்த திருமணம் எப்போ நடக்கும், அந்த திருமணம் நிலைச்சு நிற்குமா, அது பிரிவை தருமா, சரி திருமணத்தை பின்னாடி குழந்தை பேர் அப்படிங்கிறதெல்லாம் சில இதில் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்போ ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ஒருவருடைய திசா புத்தியின் அடிப்படையிலேயே ஒரு சம்பவங்கள் நடக்கிறது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அந்த சம்பவங்கள் நடக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்தேன். அப்போ எந்த திசையில் ஒருத்தருக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கும்போது நான் சொல்கிற கருத்து எந்த ஒரு நூலிலும் இருக்காது. கவனமாக கேட்டுங்க. இதை தெரிஞ்சு பலருக்கு நீங்கள் வழிகாட்டுங்க. அதுக்காக தான் என்னுடைய அனுபவ கருத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இது என்னுடைய அழிஞ்சிடக்கூடாது. ஜோதிட ஆர்வம் உள்ள நீங்களும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு பலருக்கு வழிகாட்டுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதாவது இப்போ விஷயத்துக்கு வரும். அதாவது 9 கூடைய திசை சம்பந்தப்படணும். ஏதாவது ஒரு வகையில் 9 கூடையவன் திசை சம்பந்தப்பட்டாதான் திருமணம். நான் 7 எடுக்கிறதில்ல, 7ஆம் அதிபதியை எடுக்கிறதில்ல, சுக்கிரனை எடுக்கிறதில்ல, செவ்வாயை எடுக்கிறதில்ல. ஆனால் நான் படித்ததுலையோ எனக்கு சொல்லி தந்தவங்க எல்லாருமே அப்படி தான் சொன்னாங்க. அந்த ரூலு எத்தனை ஜாதகத்துக்கு வருது, 1 2க்கா வரும். ஆனால் நான் எடுக்கிற ரூலு ஒரு ஜாதகம் கூட தவறாது. இங்கே உள்ள எல்லாருமே திருமணமானவங்க நிறைய பேர். அப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்துங்க எந்த திசையில் திருமணம் நடந்தது, நான் சொல்கிற ரூல்ஸ் படி இருக்குதா இல்லையான்னு பாருங்கள். ஆனால் என்னுடைய ரூல்ஸ் இந்த விதிவிலக்கு அப்படின்னு சமாளிக்கிறதெல்லாம் கிடையாது.
ஒரே விதி, அந்த 9க்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசையில் தான் திருமணம். இது என்னுடைய 100% அனுபவத்தில் சொல்கிறது. அதே போல் அப்போ அந்த 9க்கு சம்பந்தப்பட்ட திசை லேட்டாக வந்ததுன்னா லேட்டாக திருமணம், சம்பந்தமே படலைன்னா திருமணமே இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தது 2 நிமிஷத்துலேயே சொல்லிட்டு போயிடலாம். அதை விட்டு போட்டு குடும்பஸ்தானம், 7ஆம் இடம், 4ஆம் இடம் சுகஸ்தானம், பாகிஸ்தானம் 9, 11 லாபஸ்தானம், இதையெல்லாம் சுற்றி வந்து அதை நீங்கள் பலன் சொல்ல வேண்டியதில்லை. ஒரே ஒரு விஷயம், 9க்கு சம்மந்தப்பட்ட திசை நடந்தால் திருமணம் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. அதே மாதிரி குழந்தை பேருக்கு அப்படின்னு சொல்கிறேன். குழந்தை பேருக்கு அப்படி தான் நான் படித்ததில் 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இது சம்மந்தப்பட்டு திசையோ புத்தியோ வந்தால் தான் திருமணம் அப்படின்னு சொல்லி தந்தாங்க எனக்கு என்னுடைய குருமார்கள். நான் படித்த புஸ்தத்துலேயே அப்படி தான் போட்டிருந்தது. ஆனால் அது 1 2 ஜாதகங்களுக்கு தான் ஒத்து வந்தது. ஆனால் எந்த ஜாதகத்துக்கு ஒத்துவில்லை. இப்போ எல்லாருமே திருமணமானவங்க உங்கள் ஜாதகத்தில் 9க்கு சம்மந்தப்பட்ட திசையில் திருமணம் நடந்ததானே பாருங்கள். அதே மாதிரி குழந்தை பேருக்கு லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட திசை வந்தால் தான் குழந்தை பேர். இது அனுபவத்தில் 100% உண்மை. இந்த உண்மை என்னோட கிணத்து நீராக போயிடக்கூடாது, பலருக்கு போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கிறேனே தவிர எனக்கு பேரும் புகழும் கிடைக்கணுங்கிறதுக்காக வரல. அது நிலச்சி நிற்க போகிறதில்ல. ஆனால் நீங்கள் அதை உணர்ந்து பலருக்கு வழிகாட்டுங்க, ஏமாறாதீங்க அப்படிங்கிறக்காக தான் சொல்ல வரேன். இப்போ அதனால தான் சில உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு போட்டு விளக்கலான் இருக்கிறேன். அதாவது எங்கள் அப்பாரு சொல்லுவார், அதாவது எங்கள் தாத்தா சொல்லுவார், அதாவது கிளறாத சோறு வேகாது, சீவாத தலை படியாது, துவைக்காத துணி வெளுக்காது. அதுபோல் எவ்வளவு கருத்தாக இருந்தாலுமே விளக்காத விஷயம் வீணாக போயிருன்னு சொல்லுவார். அதனால தான் சில விளக்கத்தோடு உங்களுக்கு சில ஜாதகத்துலேயும் போட்டு கொடுக்கலான் இருக்கிறேன். இது பாருங்கள், ஒரு ஆணின் ஜாதகம். இப்போ அந்த ஆணுக்கு இளம் வயதிலேயே திருமணம் நடக்குது. அதே போல் திருமணத்தில் 7ஆம் இடத்துல சனி இருந்ததுன்னா அது ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு நான் படிச்சிருந்தேன். அதாவது நம்மளுக்கு சொல்லி தந்தாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. அதாவது 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சனி இருந்தால் இளமையிலும் திருமணம் நடக்கும். அந்த நான் சொன்ன விதிப்படி 9க்கு சம்மந்தப்பட்ட திருமணம் நடக்கும். ஒருத்தர் லேட்டாக இருக்கும்போது லேட்டாக தான் இருக்கேன். என்ன 7ல் சனி இருக்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஏதாவது ஒரு வித்தியாசம் இருக்கும் அப்படிங்கிறது தாங்க. சில உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ஒரு ஆணின் ஜாதகம். ஆனால் இந்த ஜாதகத்தை அதாவது 21 வயசு 5 மாதத்தில் திருமணம் நடந்தது. ஆனால் இதில் என்ன திருமணம் நடக்கிற என்ன பெரிய விஷயம், இளம் வயசுலேயே திருமணம் நடந்தது. இப்போ நிறைய பேர் தோஷம் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், 7ஆம் இடத்துக்கு அதாவது செவ்வாய் போய் நீச்சமாயிடுச்சு, இந்த சுக்கிரன் நீச்சமாயிடுச்சு. அப்போ பார்த்ததுமே இந்த அவ்வளோ சீக்கிரம் திருமணம் நடக்காதுப்பா இந்த பையனுக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. பத்தாவதுக்கு 7ஆம் இடத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்தை பாவ கிரகம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒருத்தருக்கு கூட ஒரு 7ஆம் பாவத்தை பற்றி சொல்லும்போது சொன்னாங்க, 7ஆம் இடத்தை பாவ கிரகம் பார்க்குறாரு, கேது பார்க்குது, செவ்வாய் பார்க்குது, சனி பார்க்குது. அப்போ இவருக்கு 7ஆம் இடம் பிரச்சனை தானே அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஆனால் இளம் வயசுல எப்படி திருமணம் நடந்தது? நான் எப்பவுமே திருமண காலம் எடுத்தால் 7ஆம் இடத்தை தொடரதே கிடையாது. திருமணம்னா 9, இதெல்லாம் 100% அனுபவம். நீங்களும் பலருக்கு வழிகாட்டுங்க. சில உதாரண ஜாதகத்தோடு தர, அதாவது 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடக்கணும். எப்படி சம்மந்தப்படுறது அப்படின்னா, 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், 9ஆம் இடத்தை பார்த்த கிரகம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம், இல்லது 9ஆம் அதிபதியாவது அந்த திசாநாதனை பார்த்துருக்கணும், இல்லை திசாநாதனுடன் சேர்ந்துருக்கணும். இப்படி பல ரூல்ஸு சொல்லியிருக்காங்க. இதில் விதி விலக்கல் இல்லை, இந்த ஒரே விதி தான். அந்த விதியை எப்படி எடுக்கிறதுன்னு அப்புறம் பின்னாடி சொல்லித்தரேன். சரி, இந்த அதே போல் இந்த பையனுக்கு காதல் திருமணம்னா எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, இதெல்லாம் வெளியே கிடைக்காத விஷயம். நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. 5 7 சம்மந்தப்பட்ட காதல் திருமணம் பொதுவாக எல்லாருமே சொல்கிறது தான். 5 7 சம்மந்தப்பட்டால் மட்டுமில்லை, சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம். இப்போ இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி யார்? அதாவது குரு, 7ஆம் அதிபதி சனி சேர்ந்துருக்குது, காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிட்டீங்க. அது கூட சனி சம்மந்தப்பட்டுருச்சு. இப்போ இந்த பையனுக்கு காதல் திருமணம்னா அந்த வரப்போகிற பெண்ணுக்கும் காதல் திருமணமாக தானே இருக்கணும். அப்போ அந்த பெண்ணுன்னா 7ஆம் இடம் தானே, இதை லக்னமாக வச்சுங்க. அப்போ இதுக்கு 5 குடையவன் யார்? புதனை. 7 குடையவன் சூரியனை. அந்த புதன் சூரியன் சாரத்தில் இருக்குது. அப்போ 5 7 தொடர்பாயிடுச்சா? அந்த சனி பகவான் இந்த என்ன சாரம் வாங்கியிருக்கு? சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அப்போ
அது சனி சம்மந்தப்பட்டுருச்சா? அப்போ இந்த பையனுக்கு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லாமா? ஒரு ஜாதகத்தை பார்த்தது ஒன் சைடு பார்த்துட்டு சொல்லக்கூடாது. வரப்போகிற மனைவிக்கும் காதல் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இது போல் பார்த்துட்டு தான் சொல்லணும். அதே போல் இந்த பையன் படிச்சிருக்கிறானா அப்படின்னு இதை பொதுவாக ஜாதகங்களை சொல்லிகிட்டு இருப்பாங்க. படிப்பு அப்படின்னா 3ஆம் இடம் 10th வரைக்கும், 4ஆம் இடம் +2, 5ஆம் இடம் உயர்நிலை கல்வி. இதெல்லாம் 4ஆம் பாவம் பாடம் நடத்தும்போது நம்ம சொல்லுவோம். இருந்தாலும் ஒரு ஜாதகத்துக்கு சில விளக்கத்தையும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். இது எதுக்கு இந்த ஜாதகம் போட்டோன்னா, இளம் வயசு திருமணம் தோஷம் இருக்குது, சுக்கிர தோஷம் இருக்குது, 5ல் கேது வேறு தோஷத்தில் இருக்குது, அதுவும் போக சப்தமி திதி சூனியத்தில் இருக்குது. இவங்களுக்கு குழந்தை பேர் அது அடுத்தது வரோம். முதல்ல திருமண காலத்தை சொல்லிட்டு வரோம். இந்த பையன் படிச்சிருக்கானா அப்படின்னு பார்க்குறோம். 3ஆம் அதிபதியே நீச்சமாயிடுச்சு. அப்போ இந்த பையன் 10th படிக்கலைன்னு அர்த்தம். 3ஆம் அதிபதியும் புதனும் நல்ல நிலையில் இருந்தால் அவங்க 10th படிச்சிருப்பாங்க. 3, 4 நல்லா இருந்தால் +2 படிச்சிருப்பாங்க. 4, 5 நல்லா இருந்தால் உயர்நிலை காலேஜ் படிச்சிருப்பாங்க. 5ஆம் அதிபதி கூட எத்தனை கிரகம் சேருதோ அத்தனை டிகிரி அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாம். இப்போ 4 கெட்டு போய் 3, 4 சம்மந்தப்பட்டால் டிப்ளமா படிச்சிருப்பாங்க, ஐடிஐ படிச்சிருப்பாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சரி, இந்த பையன் 10th கூட படிக்கல, ஏன்னா 3ஆம் அதிபதி நீச்சமாயிடுச்சு. சரி, அப்போ வரப்போகிற பெண் படிச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா வரன் பார்க்கும்போது நம்ம இதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஜோதிடர்கள் பலருக்கு வழிகாட்டுறோம். நம்மகிட்ட ஜாதகத்தை கொடுத்து இந்த வரப்போகிற இந்த பெண்ணு படிச்சிருக்கா, இந்த பெண்ணுக்கு சொந்த வீடு இருக்கா, கூட எத்தனை பேர் இருக்காங்க, இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு தானே ஜாதகர் நம்மக்கிட்ட கொடுத்து கேட்பாங்க. அப்போ நம்ம இதெல்லாம் பலன் சொல்லணும் இல்லையா? அப்போ இந்த பலன்லாம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு பாடமாட்டாக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறது. பாடம் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்மகிட்ட நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, நிறைய பேர் பலன் தெரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் நீங்களும் தெரிஞ்சு பலருக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த பெண்ணுடைய லக்னத்துக்கு 4, 5 கூடையவன் போய் அதாவது சேர்ந்து புதன்கிற கல்விக்காரங்க கூட சேர்ந்துருக்கா. அப்போ இந்த பெண்ணு 2 டிகிரி வாங்கியிருக்குமா? ஆனால் 1 டிகிரி முழிச்சா வாங்கியிருக்கு, 1 டிகிரி பாதியில் நிறுத்தியிருக்கு. ஏன்னா அதுக்குள்ளே காதல் பண்ணி கல்யாணத்துக்கு வந்துருச்சு. அதனால் சரி, அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பெண் வரப்போகிற பெண்ணுடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ இந்த பெண்ணுக்கு மூத்த சகோதரன் 11ஆம் இடமா? 11ஆம் அதிபதி குருவா? குருவுடன் எத்தனை கிரகம் சேர்ந்திருக்கா அத்தனை பேர். அப்போ குருவோட யார் சனி சேர்ந்திருக்கு. அப்போ இந்த பெண்ணுக்கு மூத்தவர்கள் 2 பேர். சரி, இளையவர் இருக்குமானு பார்க்குறோம். இளையவர்னா 3ஆம் அதிபதி அதாவது இந்த 7க்கு 8ல் போய் மறைஞ்சிருச்சு. அப்போ இளையவர் இல்லை. அப்போ இந்த ஜாதகரோட சேர்ந்து மொத்தம் 3 பேர். இந்த ஜாதகரோட பிறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஜாதகருக்கு 11ஆம் அதிபதி புதன் போய் சூரியன் சாரம் வாங்கியிருக்கு. அதாவது புதனுக்கு 12 கூடையன் சாரம், அதுவும் போக அஸ்தங்கம். அதனால மூத்தவர் இல்லை, அதுவும் போக பாவகிரகம் அங்கே உட்காந்துச்சு. சரி, இளையவர் இருக்கா அப்படின்னு பார்த்தா இளையவரை நீசமாயிடுச்சு அப்படின்னு எடுக்கக்கூடாது. இளையவர் அந்த சுக்கிரன் லக்னத்துக்கோ லக்னாதிபதிக்கோ மறையக்கூடாது. ஆனால் அப்போ இளையவர் ஒன்று இருக்குது. அப்போ இந்த ஜாதகருடன் பிறந்தவர்கள் 2 பேர். இது அப்பாவுக்கு எத்தனை பேர், அம்மாவுக்கு எத்தனை பேர் அதையும் சொல்லலாம். அது அந்த நம்ம பாடம் அது எடுக்க வரல. இப்போ திருமண காலத்துக்காக நம்ம சொல்ல வரோம். சரி, எந்த திசை திருமணத்தில் எந்த திசை புத்தியில் திருமணம் நடந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவர் பிறக்கும்போது சனி திசை. அதுக்கு அடுத்தது புதன் திசை. அதாவது எத்தனை திசைன்னு ஞாபகம் இல்லை. அதுக்கு அடுத்தது புதன் திசை இது 6 வருஷம் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது புதன் திசை வந்தது. புதன் திசை குரு புத்தி சூரிய அந்த இடத்துல திருமணம் நடந்தது. அதாவது இந்த 3வது மாதம் 2022 திருமணம் நடந்தது. அப்போ புதன் திசையை எப்படி நம்ம படித்ததில் 7ஆம் இடத்துக்கு ஏதாவது சம்மந்தப்படுதான்னு பாருங்கள். 7ஆம் அதிபதி போய் அதாவது குரு கூட சேர்ந்தாவே குரு அதாவது என்ன தோஷம்னு சொல்லுவாங்க, முன்னோர்கள் தோஷம், பித்திருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. 7ஆம் இடத்தை பாவ கிரகம் பார்க்குது, 1க்கு 2 3 கிரகம் பார்க்குது, அதனால 7ஆம் இடம் கெட்டு போச்சு அப்படின்னு தானே சொல்லுவாங்க. நான் 7ஆம் இடத்தை தொடரதே இல்லை. இப்போ திசா புத்தியில் மட்டுமே கொண்டாடுறேன். இந்த திசா புத்தி தான் நம்மளுக்கு நல்லதோ கெட்டதோ செயல்படுத்துது. இப்போ அதாவது புதன் திசாநாதன் புதன் திசை நடக்குது. அந்த புதன் 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கலை, 9ஆம் அதிபதியுடன் சேரலை. ஆனால் 9ஆம் அதிபதியான செவ்வாய் புதன் சாரம் வாங்கியிருக்கு.
அப்போ 9ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிடுச்சா? அப்போ அந்த புதன் திசையில் இந்த பையனுக்கு திருமணம் அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்லிடலாமா? எந்த ஜாதகத்துக்கு இருந்தாலும் இது போல் 9 சம்மந்தப்பட்டால் திருமணம் அப்படின்னு சொல்லிடலாமா? அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணும். அப்படின்னா அப்போ புத்திகளை பார்க்கணும். புதனுக்கு அடுத்தது புதன் புத்தி, புதனுக்கு அடுத்தது கேது புத்தி, கேதுக்கு அடுத்தது சுக்கர புத்தி, இப்படி பார்த்துட்டே வரும்ல. அப்போ அந்த புத்தியெல்லாம் வரும்போது இந்த பையனுக்கு திருமண காலமே வந்திருக்காது. இருந்தாலும் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட புத்தி வரணும். அந்த புத்தி வந்தால் தான் அந்த புத்தியில் தான் திருமணம் அப்படின்னு சொல்லணும். இப்போ 5ஆம் இடம் திதிசூன்யமாகி போச்சு. 5ஆம் அதிபதி கர்மஸ்தானத்துக்கு போயிடுச்சு. அதனால் 5ஆம் அதிபதி யார்? குரு. அப்போ அந்த குரு புத்தியில் தான் திருமணத்தை கொடுத்துருக்கு. அப்போ இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கலாம். அப்படின்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு வரணும். அப்போ லக்னம் அதுக்கு அடுத்தது அந்தரம். இப்போ குரு அந்தரம், அதே மாதிரி குரு புத்திக்கு அடுத்து குரு அந்தரம், சனி அந்தரம், இப்படி நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? அப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சூரிய அந்தரம் வரும்போது இந்த 10/3/2022 அந்த பையனுக்கு திருமணம் நடந்தது. இப்படித்தான் 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்படணும். 9, 5, 1 இதுதான் திருமண கால விதி. அதாவது 9, 5, 1 இது திருமண கால விதி. இது சம்மந்தம் இல்லாமல் ஒருத்தருக்கு லேட்டாக வந்தால் திருமணம் நடக்காது. சரி, இதில் இன்னொரு விதியும் சொல்லிடுறேன். ஒருத்தருக்கு பிரிவு வருது அப்படின்னா 4, 7, 8 எழுதிக்குங்க. அதாவது 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் இருந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். நிறைய நீங்கள் படித்ததெல்லாம் கேந்திரத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது பண்ணு. இதெல்லாம் நான் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கான ஜாதகத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்த பையனுக்கு திசை வந்து பாருங்க 2லிருந்து தான் திசை நடந்தது. அதனால் பிரிவு வரல. இன்னும் எளிமையாக இன்னும் பக்கமாக சொல்கிறேன். ஒரு ஜாதகம் பிரிவு வருமா வராதா? ரொம்ப எளிமையாக நீங்கள் சுற்றி வளைச்சி அப்படி இப்படி போவாங்க. எளிமையாக சொல்கிறேன். அதாவது 7ஆம் அதிபதி புதன் தான் லைஃப் பார்ட்னர். 7ஆம் அதிபதி புதன் கெட்டு போனால் அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காது. இது 100% அனுபவத்தில் நான் சொல்கிறது. அப்போ ஒன்று கெட்டு போய் ஒன்று பலமாக இருந்ததுன்னா அப்போ எதை எழுத்துக்க பிடிச்சிக்கணும் வாழ்வாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பையனுக்கு பாருங்கள், புதன் சொல்லக்கூடியது ஆட்சி பலம் பெற்றிருக்கு, கெட்டு போகல. 7ஆம் அதிபதி கேந்திரம் மாரி நல்லா தான் இருக்குது. லக்னாதிபதியின் சாரம் தான் வாங்கியிருக்கு. அதனால் கெட்டு போகல. அதனால் இவங்களுக்கு பிரிவு இல்லை. இதுபோல் பிரிவு ஜாதகம் எப்படி எடுக்கிறதுன்னு ரொம்ப எளிமையாக, இதெல்லாம் வெளியே எங்கேயுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பல ஜாதகங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிங்க. உங்கள் உங்களுக்கே எப்போ திருமணம் நடந்ததுன்னு இந்த விதியை பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் நல்லா இருந்தால் பலருக்கு வழிகாட்டுங்க. சரி, அடுத்தது குழந்தை பேருக்கு வரேன். இப்போ குழந்தை பேருன்னா என்ன பண்ணுறேன்? 5ஆம் இடம், 5ஆம் அதிபதி குரு, இது நல்லா இருந்தால் அந்த திசை புத்தியில் தான் குழந்தை பேர். இது என்னுடைய அனுபவத்தில் எதுக்குமே வரல. ஏதோ 1, 2க்கு வந்ததா தவிர எல்லா ஜாதகத்துக்கும் விதி ஒரே மாதிரி இருக்கணும். இந்த விதி விலக்குன்னு தப்பிக்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், குழந்தை பேருனா 1, 5, 9 இதுக்கு சம்பந்தப்பட்ட திசை புத்தி அந்தரம் நடக்கும்போது தான் குழந்தை பேர். 1ங்கிறது லக்னம், 5 அதுக்கு அடுத்தது 5 கெட்டு போனால் 9 எடுத்துக்கோங்க. 9 இது சம்பந்தப்பட்ட திசை புத்தியில் தான் குழந்தை பேர். இப்போ இவருக்கு வந்து சனி திசை, இந்த புதன் திசை குரு புத்தியில் திருமணம் நடந்தது. அதுக்கு அடுத்தது குழந்தை பேர் எப்போ பிறந்தது அப்படின்னா, அதே புதன் திசை குரு புத்தியில் தான் இவருக்கு குழந்தை. இவருக்கு திருமணம் நடந்தது பாருங்க, அதாவது 4ஆவது மாதம். ஆனால் 11ஆவது மாதம் 2023 இவருக்கு குழந்தை. 2023 ஒரு ஆண் குழந்தை. அதே புத்தி தான், அதாவது சனி திசை புதன் திசை குரு புத்தியில் தான் இவருக்கு குழந்தை பிறந்தது. அது எப்படி புதன் வந்து 5ஆம் இடத்துக்கு, இப்போ நம்ம 5ஆம் இடத்துக்கு நம்ம இன்னொரு குழந்தை பேர் எப்படின்னா 5ல் கேது இருக்குது, இவருக்கு குழந்தை லேட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். எப்பவுமே லேட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களை திருப்பி கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். அது லேட் ஆகுனா எப்போ லேட் ஆகுங்க? ஒரு 2 வருஷம் ஆகுமா? ஒரு 5 வருஷம் ஆகுமா? 10 வருஷம் கேளுங்க. அப்படி கேட்டால் தாங்க பதில் கிடைக்கும். ஆனால் நம்ம கேட்காதனால தலையாட்டிட்டு போகிறதுனால என்ன ஆகும், அவங்க பாட்டுக்கு வாத்தியார் பாடம் நடத்திட்டே போயிட்டுருக்கிறாரு. ஏன்னா நான் அனுபவத்தில் பேசுகிறேன். ஏன்னா நானும் பல வாத்தியார்களை பார்த்துட்டு வந்தது தானே. அப்போ தானே நானும் வாத்தியார் ஆக முடியும். கேள்வி கேட்டதுனால தானே நான் வாத்தியார் ஆகியிருக்கேன். வாத்தியாருன்னு நான் சொல்ல வேண்டாம், மற்றவங்க சொல்லணும் என்னைய.
அது நானாக சொல்லிக்கிறதுல பெருமை இல்லை, மற்றவங்க சொல்லணும். சரி, இப்போ அதே போல் சப்தமி திதி அந்த இடம் அதை திதி சூனியம் வேற ஆயிடுச்சு. அப்போ இவருக்கு குழந்தை பேர் எப்படி கிடைக்கும்? சரி, 5ஆம் அதிபதியும் குரு கூட சேர்ந்துருச்சு. அப்போ பித்திருக்கள் தோஷம், முன்னோர்கள் தோஷம், அது கர்மஸ்தானத்தில் போய் அந்த இடமும் குருவும் திதி சூனியத்தில் போய் மாட்டிக்கிச்சு. அப்போ இவருக்கு குழந்தை இல்லை அப்படின்னு தானே பொதுவாக நிறைய ஜோதிடர்கள் சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன ரூல்ஸ் சொல்லியிருக்கேன், லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் குழந்தை பேர். அப்போ புதன் திசையிலேயே இவருக்கு குழந்தை பேர். அப்போ புதன் வந்து லக்னாதிபதியான சூரியன் சாரம் வாங்கியிருக்கு, அதனால புதன் திசையிலேயே குழந்தை பேர். 5ஆம் அதிபதியான புதன் அதை குரு புத்தியிலேயே குழந்தை பேர். இது ரொம்ப எளிமையாக இருக்குதுங்களா? இப்படி ஒரு ஜாதகத்தை பார்த்தது நம்ம பலன் சொல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த ஒரு ஜாதகம் இந்த ஜாதகம் இப்போ அடுத்த ஒரு ஜாதகம், இது இளமை திருமணத்தை சொன்னேன். அடுத்த ஒரு ஜாதகம் திருமணமே இல்லை அப்படிங்கிறது எப்படி நம்ம ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே எப்போ ஏன் திருமணம் இல்லை? அதுக்காக செவ்வாய் தோஷமாயிருச்சு, ராகு தோஷமாயிருச்சு, இப்படியெல்லாம் நம்ம சொல்லிட்டு தோஷன்னு சொல்லி ஒரு சில ஜோதிடர்கள் அவங்க ஒரு வருமானத்துக்கு ஒரு வழி பண்ணிகிட்ருக்குறாங்க. மற்றவங்கள குறை சொல்கிறேன்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் திறமைசாலிகள் தான் இல்லைங்களா, மற்றவங்கள குறை சொல்ல, அவங்க இதில் ஒரு திறமையாக இருந்திருப்பாங்க. ஆனால் நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லித்தரேன். அதாவது திருமணம் எப்போ நடக்கும், திருமணம் ஏன் லேட்டு, திருமணமே இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம், ரொம்ப அருமையாக. அதாவது 12 கட்டம் தெரிஞ்சால் போது, அதாவது 9 கிரகங்கள் தெரிஞ்சால் போது, திசா புத்தி தெரிஞ்சால் போது, இது மட்டும் தெரிஞ்சாவே போதும். அப்போ நம்ம பலனை நம்மளே சாதாரணமாக நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ இவர் ஒரு ஆண் ஜாதகம், 22/1/1972 பிறந்தவர். மணி 1:45 பிறந்தார். அதாவது ஏஎம். ஆனால் நான் படித்த பக்கமோ இல்லை படித்த புஸ்தகத்துலேயோ என்ன தருவாங்க, டேட்டா டைம் தருவாங்க. ஆனால் ஜாதக கட்டம் வேற மாதிரி இருக்கும். ஜாதக கட்டத்தில் இருக்கிறதுக்கும் டைமுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதனால தான் நான் கொடுக்கும்போதே தேதி டைமு எல்லாம் கொடுத்துருக்குறேன், உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டு பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறேன். இவருக்கு சரி, இது ஒரு ஆணின் ஜாதகம். அதாவது திருமண காலம்னா இப்போ என்ன பண்ணுறாங்க, வரப்போறக்கு வரன் படிச்சிருக்கா, இப்போ பையன் படிச்சிருக்கான், புள்ள ஓரளவுக்காக படிச்சிருக்கணும், இல்லைன்னா புள்ள படிச்சிருக்கு, பையன் படிச்சிருக்கணும். புள்ள 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குது, பையன் ஒரு 1.25 லட்சமாவது வாங்கணும். பிள்ளைக்கு 5 ஏக்கரை காடு இருக்குதுங்க, அந்த பையனுக்கு ஒரு 7 ஏக்கராவது இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி திருமண காலத்தை தள்ளிகிட்டே போகுது. அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த என்னுடைய அனுபவத்தில் திருமண காலம் வரலின்னு அர்த்தம். அதனால் இது ஏதாவது ஒரு நொண்டி சாக்காட்டை சொல்லி அப்படி சாக்காட்டை சொல்லி திருமணத்தை தள்ளிட்டு போகுது. ஏன்னா இந்த காலத்தில் எல்லா பெண்களும் ஆண்களும் நல்லா படிச்சிருக்காங்க, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க. அப்போ வருமானத்தை பொருளாதாரத்தை தான் எதிர்பார்க்குறாங்களே தவிர ஒரு வாழ்க்கையை உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறதில்ல. அதாவது வாழையடி வாழையை ஒரு மனிதன் ஒரு ஜீவராசிகளை பிறந்தால் வாழையடி வாழையாக ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டு போகணும், அதுதான் விதி. அதுக்காக தான் இந்த திருமண மண்டபத்தில் கூட ஒரு வாழை மரத்தை கட்டியிருப்பாங்க, தென்னை மரத்தை கட்டியிருப்பாங்க. ஏன்னா வாழையடி வாழையாக ஒரு சந்ததியை உருவாக்க போகிறாங்க, அதை தன்னை மாதிரி உயர்ந்த வாழ்க்கையில் வரப்போகிறாங்க அப்படிங்கிறக்காக தான் அதையெல்லாம் கட்டுறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தையும் இதையும் பார்த்துட்டு போயிடுறாங்க. சரி, அப்போ பொருளாதாரம் இருந்தால் மட்டும் திருமணம் நடக்குதா? ஆனால் இப்போ ஒவ்வொருத்தருக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்குது, ஆனால் திருமணம் நடக்கிறதில்ல. பையன் 5 லட்சம் 10 லட்சம் கூட சம்பாதிக்கிறான், ஆனால் திருமணம் நடக்கிறதில்ல. அது ஏன் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி, ஏன்னா நம்ம ஜோதிடர்கள் ஆராய்ச்சி தானே, பல 100 ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி மற்றவங்களுக்கு பலன் சொல்கிறோம், அது தானே. பாருங்கள், இது ஒரு உதாரண ஜாதகம், ஆண் ஜாதகம் போட்டிருக்கிறேன். அதை மகர லக்னம். இவர் யார் தெரியுங்களா? அதாவது நம்ம இந்தியாவின் ராகுல் காந்தி ஜாதகம் போட்டிருக்கிறோம். ராகுல் காந்திக்கு 52 53 வயசாச்சு, ஆனால் அவருக்கு திருமணமே இல்லை. அவருக்கு வசதி இல்லையா, படிப்பு இல்லையா, நிறம் இல்லையா, ஏன் திருமணம் ஆகலை? அப்போ இது போல தானே நம்ம மற்ற ஜாதகங்களையும் ஆராய்ச்சி பண்ணணும். அப்போ இது பாருங்கள், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்குது, அதனால தோஷம், அதனால திருமணம் நடக்கலை அப்படின்னு சொல்ல முடியுமா? 2ஆம் இடத்த குரு பார்க்குது. குருன்னா பெரிய பணம், அதாவது சந்திரனா 100கணக்கான பணம், சுக்கிரன்னா 1000கணக்கான பணம், குருனா லட்சக்கணக்கான பணம். அப்போ குரு 5ஆம் இடத்துக்கு அது பார்க்கும்போது குருனா 3 என்னுடைய அனுபவத்தில். அப்போ இவர் பெரிய கோடீஸ்வரர் தானே, அப்போ வசதி இருக்குதுல்ல, அப்போ இவருக்கு ஏன் திருமணம் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்க்கணும்.
அதே போல் 5ஆம் இடத்துல புதன் இருக்குது. புதன்னா 2ன்னு என்னுடைய அனுபவத்தில். புதன் 2ன்னு எப்படின்னு லக்னத்துக்கு 7ல் தனித்த புதன் இருந்தால், இது நல்லா கவனமாக கேட்டுங்க, லக்னத்துக்கு 7ல் தனித்த புதன் இருந்தால் இருதாரம். இதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுங்க, இதெல்லாம் வெளியில் வராது. ஆனால் நீங்கள் அனுபவப்பட்டு பாருங்கள். அப்படிங்கிற புதன்னா 2, ராகுனா 3, கேதுனா 5, மற்றதுக்கெல்லாம் ஒன்று தான். சரி, அது ஜாதகம் விளக்கம் தரும்போது உங்களுக்கு அந்த விளக்கத்தோடு அந்த சொன்னதாக புரியும். சரி, இப்போ இவர் உடன் பிறந்தவங்களுக்கு இவருக்கு மூத்த 11ஆம் அதிபதி செவ்வாய். செவ்வாய் எண்ணெய் சாரம் வாங்கியதுக்கு 11க்கு போய் 8ல் போய் உட்காந்துருச்சு. அப்போ மூத்த சகோதரம் இருக்காது. அப்போ இவர் தான் மூத்தவர். இளைய சகோதரன் குரு போய் லக்னத்துக்கு கேந்திரம் ஏறி இருக்குது, லக்னாதிபதி பார்க்குது. அப்போ இளைய சகோதரி ஒன்று இருக்குமா? அப்போ இவர் கூட பிறந்தவங்க 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா? மனைவிக்கு முதல்ல திருமண காலம் வந்ததுன்னா தான் அப்புறம் மனைவிக்கு வரப்போகிற மனைவி படிச்சிருக்கா, மனைவி சொந்த வீடு இருக்கா, மனைவி கூட பிறந்தவங்க அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இவர் புதன் திசை, புதனுக்கு அடுத்தது கேது. புதன் 9 வருஷம், கேது ஒரு 7 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 16 வயசு 10 மாதம். இது திருமண காலம் இல்லை. அதுக்கு அடுத்தது சுக்கிர திசை. சுக்கிரன் ஒரு 20 போட்டிங்கன்னா எவ்வளோ ஆச்சு? 36 ஆச்சு. 36 வயசில் திருமணம் நடக்கிற காலம் தானே. இப்போ நம்ம படித்ததில் எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர்கள் லக்னத்துக்கு 7ல் சுக்கிரன் இருந்தால் அழகான மனைவி வரும். ஆனால் சுக்கிர திசையில் திருமணம் கண்டிப்பாக நடந்துடும் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அப்படி நடக்கலையே, ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்போ 7ஆம் இடத்தை நான் எடுத்துக்கிறதே இல்லை. ஆனால் அப்போ நான் என்ன பண்ணுறேன்? திசா புத்தி அடிப்படையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன். அப்போ இது போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அந்த சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கல. நம்ம விதி என்ன? அதாவது 9, 5, 1 9ஆம் இடத்தை பார்க்குதா பாருங்க. அந்த சுக்கிரன் பார்க்குதா? இல்லை. 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கியிருக்கா? இல்லை. 9ஆம் அதிபதியான புதனுடன் சேர்ந்து இருக்குதா? இல்லை. அப்போ சரி, 9ஆம் அதிபதியாவது திசாநாதனான சுக்கிரன் கூட சேர்ந்துருக்கா? சுக்கிரன் சாரம் வாங்கியிருக்கா? சுக்கிரனோட சேர்ந்துருக்கா? இப்படி பாருங்க. அப்போ 9ஆம் இடத்துக்கு சுக்கிரன் எந்த வகையிலும் சம்மந்தப்படலை. அப்போ சுக்கிர திசையில் திருமணம் இல்லை அப்படின்னு ஊர்ஜிதமாக சொல்லிட்டு போயிடலாமா? சுக்கிரனுக்கு அடுத்தது சூரியன் ஒரு 6 வருஷம் அப்படின்னா எவ்வளோ? 42 வயசு. அப்போ 42 வயசுல திருமணம் நடக்கலாம் இல்லை? அப்போ என்னுடைய விதிப்படி சூரியன் புதனுடன் சேரலை, 9ஆம் அதிபதியுடன் சேரலை, 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதியின் சாரம் வாங்கலை. அதே புதன் அந்த திசாநாதனான சூரியன் சாரம் வாங்கலை, சூரியனுடன் சேரலை. அப்போ சூரிய திசையிலையும் திருமணம் இல்லை. அதுக்கு அடுத்து சந்திர திசை. சந்திரன் பாருங்க 9ஆம் அதிபதியை பார்க்குது. அப்போ சந்திரன் திருமணத்தை கொடுத்துருக்கலாம் இல்லை? 9ஆம் இடத்துக்கு தொடர்பு வருது, கொடுத்துருக்கலாம் இல்லை? ஆனால் இந்த சந்திரன் லக்னத்துக்கு பாதகத்துக்கு போயிடுச்சு. பாதகம், அஸ்தங்கம், திதிசூனியம் அடையக்கூடாது. திதிசூனியம் அடைந்தால் கூட ஒரு போராடி கிடச்சிரும். ஆனால் அஸ்தங்கம், பாதகம் 6, 8, 12. ஆனால் 6 கூட போராடி கிடச்சிரும். 8, 12 கிடைக்காது. பாதகம், அஸ்தங்கம் கிடைக்காது. இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. நம்ம பாடமாக எடுக்கும்போது உங்களுக்கு நிறைய விளக்கமாக தருவான். அது வேறு பிரச்சனை. இப்போ எளிமையாக மேடையில் நம்ம சொல்லும்போது ஒரு சுருக்கமாக ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இது போல் நான் பல மேடைகளில் பேசுனது இதை கேட்டு நிறைய மாணவர்கள் ஜோதிடர் ஆகிட்டாங்க. அவங்கவுங்க ஜாதகத்துக்கு அவங்க சொந்தக்காரன் ஜாதகங்களுக்கெல்லாம் போட்டு, ஐயா நீங்கள் சொன்ன ரூல்ஸ் 100% துல்லியமாக வருது அப்படின்னு நம்மளை பாராட்டணுங்க. ஏகப்பட்ட பேர் பாராட்டினது. எனக்கு பாராட்டாதீங்க, அதை வச்சு நீங்கள் பலருக்கு வழிகாட்டுங்க, அதான் ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் மற்றவங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரி, இந்த சந்திரன் திதிசூனியமாச்சு. சரி, இந்த புதன் என்ன சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னு பாருங்கள். கார்த்திகை, ரோகிணி, சந்திரன் சாரமே வாங்கியிருக்கு. ஆனால் அவனே நீச்சமாக இருக்கிறான். அப்போ எப்படி போய் புதன், அதாவது சந்திர புத்தியில் திருமணம் நடக்கும்? திருமணம் நடக்கலை. அதுக்கு அடுத்தது செவ்வாய். இது ஒரு 10 வருஷம் போட்டோம்னா 52 ஆயிடுச்சா? அதுக்கு அடுத்தது செவ்வாய் ஒரு 7 சேர்த்துனா 59 வயசு ஆயிடுச்சு. இப்போ செவ்வாயும் அதே போல் தானே 9ஆம் இடத்தை பார்க்கல, 9ஆம் அதிபதி கூட தொடர்பே இல்லை. அப்போ செவ்வாயிலையும் திருமணம் நடக்காதில்ல? அப்போ அவருக்கு திருமணமே இல்லை அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம் இல்லை? அப்போ இதை பார்க்குறக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது நம்ம திசை? அப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே திருமணம் நடக்கும். இந்த வருஷத்தில் நான் சொல்கிறது நிறைய பேர்த்துக்கு இந்த வருஷத்தில் இந்த மாதத்தில் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். அதே மாதிரி செவ்வாய், ராகு, தோஷம் இப்படின்னு தோஷமே நான் எடுத்துக்கிறதில்ல. ஆனால் தோஷம் நான் என்ன எடுத்துக்கிறேன்? லக்னத்துக்கு 8ஆம் இடம் மட்டுமே தோஷம் எடுத்துக்கிறேன்.
8ஆம் இடங்கிறது பையனுக்கு ஆயுள் ஸ்தானம், பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம். 8ஆம் இடம் கெட்டால் மட்டுமே ஒரு தோஷ பரிகாரமாக எடுத்துக்கிறான். அதே போல் உங்களுக்கு எளிமையாகவே சொல்லியிருக்கிறேன். அதாவது திருமண பிரிவு அப்படின்னா இதெல்லாம் யாருமே சொல்லித்தராதது. 7ஆம் அதிபதியும் புதனும் கெட்டு போனான்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் எல்லாருமே ஜோதிடர்கள் தானே. இப்போ 6, 8, 12 அஸ்தங்கம், பாதகம், திதி சூனியம் இது தானே. அப்படி கெட்டு போனால் அவங்களுக்கு பிரிவு ஜாதகம்னு ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே சொல்லிடலாம் இல்லை. அதே போல் இன்னொரு ஜாதகத்தை பார்க்க வேண்டியதில்லை. இந்த ஜாதகத்துலேயும் உனக்கு அப்படித்தாம இருக்குது, எத்தனை கல்யாணம் பண்ணாலும் முதல் தாரம் நினைக்காது அப்படின்னு எளிமையாக சொல்லிட்டு போயிடலாமில்ல. ஒன்று கெட்டு போய் ஒன்று நல்லா இருந்தால் கூட எதை போராடி நீ வாழ்ந்துக்குவ அப்படின்னு சொல்லிக்கலாம்ல. அதுபோல் நிறைய என்கிட்ட ஜாதகம் இருக்குது. சரி, இன்னொரு ஜாதகத்தை உங்களுக்கு போகிறேன். அதாவது 7ல் சனி இருந்தால் திருமணம் லேட் ஆகும். நான் ஒரு பிள்ளைக்கு 45 வயசில் ஒரு பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுருக்கிறேன். அந்த பொண்ணு திருமணமே ஆகாது அப்படின்ட்டாங்க. ஆனால் நான் திருமணம் நடக்கும், 45 தான் திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு சொல்லி 45 கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு ஆணுக்கு 51 வயசில் திருமணம் நடத்தி வச்சுருக்கிறேன். இதெல்லாம் அனுபவத்தில் நான் சொல்கிறது. அப்படின்னு நடத்தி வச்சுருக்கிறேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். அதாவது இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தால் ஒரு 4 பாயிண்டாவது நல்ல பாயிண்டாக கிடைச்சது. அதை வச்சு 4 பேர்த்துக்கு விளக்கம் சொல்லலாம். ஆனால் ஜோதிடத்தை பற்றி விளக்கம் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம். ஆனால் பேசி முடித்த பின்னாடி யாருக்காவது ஏதாவது தெளிவாக புரிஞ்சிருக்கா அப்படின்னு அது எனக்கு தெரியாது. புரிஞ்சவங்க புரிஞ்சிருப்பாங்க. இப்போ அதனால தான் விளக்கம் இல்லாத உரை வீணாக போயிடும் அப்படின்னு சொல்லி நான் சில விளக்கத்தோடு தரேன். இது ஒரு பெண்ணின் ஜாதகம். அதாவது 18/4/1995, அதாவது 2:40 PM. இது சிம்ம லக்னம். சிம்ம லக்னமோ சிம்ம ராசியோ இருந்தால் இளைய சகோதரம் இருக்காது. இது ஞாபகத்தில் வச்சுங்க. அப்படியே இருந்தாலும் அது உதவாது. 3ல் ராகு. சந்திரன் குரு சந்திரன் சேர்ந்தால் யோகம் சொல்லுவாங்க. குரு சந்திரன் சேர்ந்தால் தோஷம். அதே போல் சந்திரன் 7ஆம் பார்வை கெடு பார்வை. இதெல்லாம் நீங்கள் படித்ததெல்லாம் வந்திருக்காது. ஆனால் அது விளக்கத்தோட சில ஜாதகத்தை கொடுக்கும்போது சொல்கிறேன். இது சனி 7ல் இருக்குது. சனி 7ல் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, வயசான கணவர் வருவார். இல்லைன்னா திருமணம் ரொம்ப லேட்டாகும். அந்த லேட்டாகுன்னு சொல்கிறவங்ககிட்ட தான் நான் திருப்பி கேட்குறது. லேட்டாகுன்னா எப்பப்போ லேட்டாகும், எத்தனை வருஷத்தில் நடக்கும், அதையாவது சொல்லுங்கள். லேட்டுன்னு உங்களுக்கு தெரியுது, எனக்கு தெரியணுமில்ல. ஒரு 4 வருஷம் ஆகுமா, 5 வருஷம் ஆகுமா, அதையாவது சொல்லுங்கள் அப்படின்னு நான் கேட்பேன். அதுபோல் நீங்களும் கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். நீங்களும் அப்போ தான் தெளிவாய்க்க முடியும். தெளிவானால் தான் நீங்கள் பலருக்கு வழிகாட்ட முடியும். நம்ம ஜோதிடராக இருக்குன்னா பிரம்மனுக்கு அடுத்தபடியாக யாரை பார்க்குறாங்க, ஜோதிடர்கள் தான் பார்க்குறாங்க. அது ஜோதிடர்கள் சாதாரணமாக உருவாகிறதில்ல. பிரம்மனின் கமாண்டத்தில் இருக்கிற அந்த மாந்தலையில் இருக்கிற நீரை எடுத்து தெளிக்கும் போது யார் தலையில் விழுகுதோ அவங்க தான் ஜோதிடராக முடியும். எல்லாரும் ஜோதிடர். நம்மளும் நானும் வடிவல் ஒரு படத்தில் சொன்னவன், நானும் ரவுடி அப்படிங்கிற மாதிரி நானும் ஜோதிடன் சும்மா ஒரு புத்தகத்தை படித்து எல்லாம் ஜோதிடர் ஆகிட முடியாது. அதாவது அனுபவங்கள் தான் நம்மளுக்கு ஜோதிடர் அப்படிங்கிறதுக்கு மற்றவங்களுக்கு விளக்கம் கொடுத்து புரிய வைக்கணும். சரி, இந்த பெண்ணு சதுர்த்தி திதியில் பிறந்தது. திதி எடுத்துக்கிறோம் அப்படின்னா திதி சூனியத்தை பார்க்குறதுக்காகவே நம்ம மெயினாக எடுத்துக்கிறோம் சதுர்த்தி. இந்த சதுர்த்தி திதியில் பிறந்தால் என்ன ஆகும், 7ஆம் இடம் திதி சூனியம், இந்த 10ஆம் இடம் திதி சூனியம். அப்போ 7ஆம் இடங்கிறது வனப்பற கணவர் ஸ்தானம் தானே. நான் கணவனை எடுத்துக்கிறது இல்லை, மனைவியாகவும் எடுத்துக்கிறேன். பார்ட்னர், என்னுடைய அனுபவத்தில் பார்ட்னர்னா லைஃப் பார்ட்னர், வாழ்நாள் பார்ட்னர். அதனால் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 7ஆம் இடம் கணவன் ஸ்தானம், மனைவி ஸ்தானம். நான் வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய பார்ட்னர் நல்லா இருப்பாரா இருக்க மாட்டாரா, அந்த பார்ட்னர் எப்போ வருவார் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். அதனால தான் நான் திசாபுத்தி மூலிமா நான் திருமண காலத்து பாக்கியஸ்தானங்கிறது நம்மளுக்கு அனுபவிக்கக்கூடியது. அப்போ 9ஆம் இடம் பாக்கியம், 1ஆம் இடம் நம்மளுக்கு பாக்கியம், 5ஆம் இடம் பாக்கியம். அதனால் இந்த 1, 5, 9 இப்போ ஒருத்தர் வீடு கட்டணும் இல்லை இடம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், அதாவது 4ஆம் இடம் அதானே பார்த்துருக்குறீங்க. நான் அப்படி பார்க்குறேன். இப்போ லக்னத்துக்கு 4ஆம் இடம் அப்படின்னா இதுக்கு 9ஆம் இடம், இது 12ஆம் இடம்.
இதுக்கு சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் அவங்க இடம் வாங்குவாங்க, வீடு கட்டுவாங்க. இதெல்லாம் 100% அனுபவத்தை சொல்கிறது. அப்போ 4ஆம் இடம் இது திசை. அப்போ இதுக்கு நேர் 8ஆம் இடங்கிறது புத்தி, 4ஆம் இடங்கிறது அந்தரம். அப்போ ஒருத்தன் இதில் இடம் பார்க்குறான், இதில் எக்ரிமெண்ட் போடுறான், இதில் கரைய மாட்டான். ஒருத்தர் வீட்டு வேலையை ஆரம்பிக்கிறான், இதில் வீட்டு வேலை நடக்குது, இது கிரகப்பிரவேசம் பண்ணுறான். அப்போ 4ஆம் இடத்தை எங்கே எடுத்துக்கிறான் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி, அது 4ஆம் பாவம் பாடம் நடத்தும்போது உங்களுக்கு விளக்கம் தரேன். இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக எதுவுமே 9 சம்மந்தம் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறக்காக சொல்ல வந்தேன். சரி, இது சதுர்த்த திசை. இந்த பெண்ணு பிறக்கும்போது கேது திசை இல்லை, பிறக்கும்போது சாரி திசை எழுதலை. சரி பரவாயில்ல. கேது திசை சுக்கிர புத்தியில் திருமணம் நடந்தது. சரி, நான் தான் டேட்டு டைம் தந்துருக்கேன். நீங்களா அதில் எந்த திசையில் பிறந்ததுன்னு போட்டுங்க. இல்லை, மனநாள் நாள் எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் 12வது மாதம் 2016 திருமணம் நடந்தது. அப்போ நீங்கள் உங்கள் சாஃப்ட்வேரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாயிரும். சரி, இந்த பொண்ணுக்கு காதல் திருமணம். அப்போ காதல் திருமணம்னு நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி சொன்னேன். போன ஜாதகத்தில் கூட அந்த ராகுல் காந்தி ஜாதகத்தில் அவங்க அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்கு காதல் திருமணம், அதையும் சொல்லியிருக்கலாம், நான் விட்டுட்டேன். அதுக்கு மதம் மாறி திருமணம். அப்போ மதம் மாறி திருமணம்னா ராகுவோ கேதுவோ சம்மந்தப்பட்டால் மதம் மாறி திருமணம். அதனால் அது விளக்கத்தை ஏமாந்துட்டேன். சரி பரவாயில்ல, அது விடுங்க. இதில் பாருங்கள், 5ஆம் அதிபதி குரு, 7ஆம் அதிபதி சனி. சனி பகவான் குருவை 10ஆம் பார்வையாக பார்க்குதா? சனியே தொடர்பாயிருச்சா? அப்போ இந்த பெண்ணுக்கு காதல் திருமணம்னு சொல்லலாமா? சரி, இதையே லக்னமாக வச்சுங்க. இதுக்கு 5 கூடிய புதன், 7 கூடிய சூரியன், அது சேர்ந்துருக்குதா? அப்போ இந்த சனி பார்க்குதா 3ஆம் பார்வையா? அப்போ சனி 5, 7 தொடர்பு வந்துருச்சா? அப்போ இவங்களுக்கு காதல் திருமணம் அப்படின்னு சொல்லலாமா? சரி, இந்த காதல் திருமணம் இந்த பெண்ணுக்கு கேது திசை சுக்கிர புத்தியில் திருமணம் கொடுத்தது. அப்போ கேது எங்கே உட்காண்டிருக்குதுங்க? 7, 8, 9லேயே கேது உட்காண்டிருக்குது. கேது திசையில் திருமணத்தை கொடுத்தது. சரி, கேது திசையில் திருமணத்துக்கு 9ஆம் இடம் சம்மந்தப்பட்டது. கேது திசையில் திருமணத்தை கொடுத்தது. 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதியான குரு சுக்கிரன் இங்கே போட்டேன். 5ஆம் அதிபதியான குரு இந்த சுக்கிரனை பார்த்தது, சுக்கிர புத்தியில் திருமணத்தை கொடுத்தது. அதே சூரிய புத்தியில் குழந்தையை கொடுத்தது. கேது லக்னாதிபதியுடன் சேர்ந்ததுனால குழந்தையை கொடுத்தது. நீங்கள் 5ஆம் இடத்தை எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அது சரி வராது. அதனால் உங்கள் ஜாதகத்துக்கு நீங்களும் பாருங்கள், அதாவது நம்மளுக்கு குழந்தை எப்போ பிறந்தது அப்படின்னு பாருங்கள். 5ஆம் இடத்துக்கு கேது சம்மந்தப்பட்டதுனால குழந்தையை கொடுத்தது. அதே போல் சூரியனில் அதே சந்திர புத்தியில் பிரிவு கொடுத்துருச்சு. அப்போ பிரிவு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? 7ஆம் இடம் கிடக்கூடாது, புதன் கிடக்கூடாது. எளிமையான்னு நம்ம சொல்லி கொடுத்த பாயிண்ட்டு. இப்போ 7ஆம் இடத்துல திதிசூனியமா, புதன் போய் அஸ்தங்கமா முடிஞ்சு வச்சா. இவ்வளோ தாங்க, இப்படி தாங்க எளிமையாக நம்ம ஜாதக பலன் சொல்கிறது. இன்னும் ஜாதக பலன் சொல்கிறது வேற. இப்படித்தான் திருமண காலமும் திருமண பிரிவும் குழந்தை பேரும் இப்படித்தான் பலன் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில உதாரண ஜாதகத்தை கொடுத்தேன். அடுத்த மேடையில் வரும்போது இன்னும் சில ஜாதகங்களை கொடுக்குறேன். இந்த ஜாதகம் ஏற்கனவே பல மேடைகளில் போட்டிருக்கிறேன். எதுக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த தோஷமுள்ள ஜாதகம் அப்படிங்கிறது மற்றவங்களும் தெரிஞ்சுக்கணும். இந்த செவ்வாய் தோஷம் இருக்குது பாருங்கள், செவ்வாய் 12 இருக்குது, அதனால் இவங்க திருமணம் நடக்கலையா, குழந்தை பேர் இல்லையா அப்படிங்கிறக்க தோஷமாக இருக்கிறதுனால நடக்கலையா, அதனால தோஷத்தினால தான் பிரிவாயிருச்சு அப்படின்னு ஒரு விளக்கம் தர முடியுமா? சும்மா தோஷம் அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? அந்த தோஷத்தினால என்ன தடையை கொடுக்கும்? இப்போ ஒன்றும் இல்லை, ராகுனா ஆசின்னு அர்த்தம். ராகு 3ல் இருந்தால் ராகு லக்னத்தை பார்க்கும். அப்போ லக்னத்தை பார்க்கும்போது தன்னை மிகைப்படுத்தி அலங்காரம் படுத்திக்கிறது. ராகு ஆசைக்காரகன். 3ல் இருக்கிறது 3 நகை உடைகள், இது மேலே ஆசை அதிகம். இந்த ராகு 5 பார்க்க, 5ஆம் இடங்கிறது காதல், தெய்வங்கள், குழந்தைகள், இது மேலே ஆசை. இப்போ கேதுன்னா தடை. அப்போ கேது எங்கே இருக்குது? 9ஆம் இடத்துல இருக்குது. அப்பாவுக்கு இந்த பொண்ணை பிடிக்காது. இந்த கேது இப்படி 7ஆம் இடத்தை பார்க்க அந்த கணவனை தடை பண்ணிடுச்சு.
இந்த கேது இப்படி 11ஆம் இடத்தை பார்க்குது, லாபம் இல்லை, மூத்த சகோதரனும் பிடிக்காம போயிடுது. அப்போ ஏதாவது வெளியே போயிடுது இல்லை அப்போ கல்யாணம் பண்ண. இது தாங்க இப்படி தான் கேதுனா தடை, ராகுனா ஆசை, செவ்வாய் 12 இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்க்குதா. அப்போ மூத்த சகோதரிக்கு, அதாவது இளைய சகோதரிக்கு அங்கே நிறைய பூமி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லாமல்ல. இந்த செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்கறனால ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லாமல் 8ஆம் இடத்தை பார்க்குமா. அப்போ கணவனுக்கும் மனைவிக்கும் அங்கே டேஷனர், செவ்வாய்னா சீருடை, அப்போ டேஷனர் அளவுக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லாமல்ல. இப்படி தாங்க செவ்வாய்க்கு தோஷமாக எடுத்துக்கணுமா தவிர, அந்த 12 செவ்வாய் இருக்குது, 7 செவ்வாய் இருக்குது அப்படின்னு, 8 செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களையும் பயப்படுத்தாதீங்க. ஆனால் திருமண காலம் இந்த காலகட்டத்தில் தான் நடக்கும். அதாவது இது போல் திசா புத்தி போட்டிங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் தான் நடக்குன்னு ஆணித்தரமாக சொல்லுங்கள். சொல்லி பலருக்கு நல்ல வழிகாட்டுங்க. இப்படித்தான் நானும் பலருக்கு சொல்லி, அதாவது நிறைய ஜோதிடர்கள் நம்மகிட்ட படிக்கிறாங்க, ஜோதிட ஆர்வலர்கள் படிக்கிறாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து அவங்க வரன். அதனால தான் போன ஒரு மீட்டிங்கில் கூட கொல்லிமலையில் ஒரு மீட்டிங் போட்டிருந்தாங்க. அதில் என்கிட்ட நான் குறித்து கொடுத்த ஜாதகங்களையே போட்டு நிறைய விளக்கம் கொடுத்தேன். இது நான் கொடுத்த நேரத்தில் தான் திருமணம் நடந்தது அப்படிங்கிறது விளக்கத்தை கொடுத்தேன். ஜாதகம் பார்த்தவங்களும் நம்மளை நிறைய பாராட்டுவாங்க. நன்றி. மிக மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் ஒரு உதாரண ஜாதகத்தோட திருமண வாழ்க்கை எப்படி அமைத்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு விளக்கத்தை மிக சிறப்பான முறையில் ஐயா அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஐயா அவர்களுக்கு எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போட்டி சிறப்பு செய்ய இருக்கின்றது. வாங்க சீனியர்ஸ் நேமலா, உங்களுடைய கைத்தட்டல் உற்சாகத்தோட